பெரியாழ்வார் யசோதை கண்ணன்ட்ட அச்சோ அச்சோ அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ கிருஷ்ணா ஓடி வாடா என்னை கட்டி அணைச்சுக்கோன்னு சொன்னா கிருஷ்ணன் ஓடி வந்தான், லேசா அணைச்சுனுட்டான். ஆனா நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு திருப்தி இல்லை. நமக்கே திருப்தி வருமா சொல்லுங்க? என்னைக்கோ ஒரு நாள் கிருஷ்ணன் நம்மளை அணைச்சுக்க வரான்னா வந்து நன்னா கட்டி அணைச்சிருந்தா தானே நமக்கும் திருப்தியா இருக்கும். இவன் சும்மா அப்படியே லேசா பட்டும் படாம அணைச்சிண்டு தொட்டும் தொடாம போனான்னா திருப்தியா இருக்குமா? பெரியாழ்வார் யசோதை சொன்னா, இது பாரு, ஒழுங்கு மரியாதையா திரும்ப ஓடிப்போ, வந்து அணைச்சுக்கோன்னா. கிருஷ்ணன் பார்த்தான், பார், உன்னை கட்டி அணைச்சுக்கணும்னா இருந்த இடத்துல இருந்தே வேணாம், நீ இவ்வளவு சொல்றதுனால அப்படியே கட்டி அணைச்சுக்கிறேனே போதாது. நீ என்ன பண்ணணும்னா இருந்த இடத்துக்கே மறுபடியும் திரும்ப போகணும். திரும்ப போயிட்டு எப்படி ஓடி வந்தியோ ஒன்ஸ் மோர் மறுபடியும் ஓடி வரணும். வந்து அணைத்துக் கொள்ளும் போது இப்ப இருக நன்றாக ஆற தழுவி கொள்ள வேண்டும். அப்படி கட்டிண்டாதான் ஒத்துப்பேன்னா. கிருஷ்ணன் பார்த்தான், இது என்ன இத்தனை ரூல்ஸ் போடுறியே, இப்படி கட்டிண்டா தான் ஒத்துப்பாயா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, ஏண்டா உன் பக்தர்களுக்காக நீ என்னென்னமோ செய்யற, இது செய்ய மாட்டியா? அங்கேருந்து இங்க நடக்கிறதுக்கு யோசிக்கிறியே, உன் பக்தர்களான பாண்டவர்களுக்காக நீ பாண்டவதூதன் என்று ஹஸ்தினாபுரம் வரை நடந்தாயே. உபப்ளாவிய வனம்ங்கிற ஒரு இடத்துல பாண்டவர்கள் தங்கியிருக்கா, நீ ஹஸ்தினாபுரம் வரை பாண்டவர்களின் தூதன் என்று நடந்தாயே. ஏண்டா உன் பக்தர்கள் நடக்க சொன்னாங்கிறதுக்காக ஹஸ்தினாபுரம் வரைக்கும் நடந்த நீ, நான் நடக்க சொன்னேன்னா இங்கேருந்து நடக்க மாட்டியா, ஓட மாட்டியா? விஷத்தை உமிழ்ந்த காளியன்னு ஒரு பாம்பு, அவன் யமுனையில ஒரு காளியன் மடுவுல இருந்தானே, ஏண்டா அங்கேயே குதிச்சு பாம்பு தலையிலேயே நாட்டியம் ஆடின. அந்த உனக்கு தரையில ஓட முடியாதா? ஏன்னா இந்த தரை வந்து வழுக்கவே வழுக்காது. பாம்பு தலை இருக்கே வழுக்கின்றே இருக்கும். இந்த தரை சமதரையா இருக்கு. பாம்பு தலையோ மேடு பள்ளம் அன்ஈவனா இருக்கு. அவனுக்கு பல பல தலை ஒவ்வொரு லெவல்ல இருக்கு. ஏண்டா அன்ஈவனா இருக்கிற இடம் வழுக்கி விடும், ஸ்லிப்பரி சர்ஃபேஸ், அதுல ஆட தெரியுது. இப்ப நான் கூப்பிட்டு நீ ஓடி வந்து கட்டி பிடிக்காம இருந்துட்டேன்னா எனக்கு அனுகிரகம் பண்ணாமல் போனதாக ஆகிவிடும். எனக்கு அனுகிரகம் பண்ணாம இருந்தா உனக்கே திருப்தி வராது. உனக்கே திருப்தி வரலன்னா கருப்பு திருமேனி வெளுத்துடும் பாத்துக்கோ. பாரு கிருஷ்ணா, நீ கருப்பா இருந்தாதான் அழகு. யோசிச்சு பாருங்க, வெள்ளை கலர் கிருஷ்ணன்னா யாராவது விரும்புவோமா? கண்ணன்னாலே கருமை நிற கண்ணன்னா தான் விரும்புவோம். அதனால அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ, இது எவ்வளவு ரசிச்சு மாமுனிகள் அர்த்தம் பண்றாரு பாருங்க. பாரு, உன் கருப்பு நிறத்தை காப்பாத்திக்கணும்னா ஒழுங்கா வந்து கட்டி பிடிச்சிரு. இல்லைன்னா உனக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணாம போனதாயிடும், உனக்கு திருப்தி இல்லாம போயிடும், திருமேனி வெளுத்துடும் பாத்துக்கோ. உனக்கு கருப்பா இருந்தாதான் அழகு. அஞ்சன வண்ணனே அச்சோ அச்சோ, ஆயர் பெருமானே அச்சோ அச்சோ. நீ யாரா? ஆயர்கள் அத்தனை பேருக்கும் பெருமான் தலைவனாக இருக்கிறாயே, ஆயர்களின் தலைவனே, வந்து என்னை அச்சோ அச்சோ அணைத்துக்குள் அணைத்துக்குள் என்று அழைத்தாள் பெரியாழ்வார் யசோதை.